ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை நம்ம இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போடல, தட்டி தான் போட்டிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி போட்டோம்னா வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நான் தட்டி போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கணுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நான் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மசாலா சேர்த்தோன்னா. இதை நம்ம நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம், மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். ஏன்னா காயெல்லாம் இல்லை, காய் இருந்தால் தான் வேகிறதுக்கு டைம் ஆகும். இது வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான், அதனால் 2 நிமிஷம் போதும். பாருங்கள், கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம பன்னீரை இதில் ஒரு பீஸாக எடுத்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனியாக போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுக்கலாம். ஏன்னா மசாலாலாம் பன்னீரில் இறங்குனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டு அடுத்த பக்கம் அதில் மசாலா கூட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பன்னீரில் மசாலா உப்பு எல்லாம் இறங்கிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends.